Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class நம்ம introduction to trigonometry எல்லாம் பார்த்தோம். அதாவது basic things எல்லாம் trigonometric தேவைப்படுறது angles relatedஆன இது எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது trigonometric identities and trigonometric ratios. ஓகேங்களா? So last நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து trigonometric ratios பற்றி என்னென்னு பார்த்துருப்பீங்க. என்னென்ன trigonometric ratios நீங்கள் படிச்சிருக்கீங்க? Sin, cos, tan, cosecant, secant, cotangent. ஓகே ஸோ இந்த 6 trigonometric ratios நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரி அது எப்படி வந்ததுன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். ப்ளஸ் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். Trigonometric ratios. Trigonometric அப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணி பார்த்துருப்போம். சரி இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் தீட்டா. இது ஆங்கிள் தீட்டா ஏ பி சி. ஸோ சின்ஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் என்ன 90 டிகிரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி இதெல்லாம் நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம். ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னியூஸ் சைடு. எது ஆப்போசிட் சைடு? நம்ம எப்போ ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம்? சி இப்போ நம்ம இந்த டீட்டாக்காக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீட்டாவோட ஆப்போசிட் சைடை தான் நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா அந்த டீட்டாவை டைரெக்டாக அப்போஸ் பண்ணியிருக்கிற லைன் அதுதான் ஆப்போசிட் சைடு. அந்த டீட்டா லை ஆகிருக்கிற லைனுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. adjacent side, opposite side, adjacent side, other one ரொம்ப லாங்கான length, that is longest length in right angle தான் நம்ம hypotenuse சொல்லுவோம். HOP hypotenuse. hypotenuse சொல்லுவோம். ஸோ இது opposite side, இது adjacent side, இது hypotenuse side. Suppose for example இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தீட்டாவுக்கு இதுதான் ஆப்போசிட் ஆகிடும், இது adjacent ஆகிடும். பட் hypotenuse remains the same. புரிஞ்சுக்கோங்க நல்லா. எல்லா டைமும் இது ஆப்போசிட் சைடு கிடையாது. இங்கே தீட்டா இருந்ததுனா தான் இதுக்கு ஆப்போசிட் சைடு இது. இங்கே தீட்டா சப்போஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ ஆப்போசிட் சைடு வந்து இதுவாக மாறிடும், இது அட்ஜசன்ட் சைடு ஆகிடும். ஓகே இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? சரி வாட் ஆர் த ஐடென்டிட்டிஸ்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது? சாரி ரேஷியோஸ். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. ஓகே சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா, காஸோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டானோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. என்னது? காட் தீட்டா. இது எப்படி சொல்லுவோம்னா கொசிகண்ட். எப்படி தான்? கோசீக்கண்ட். இது சீக்கண்ட். இது கோடான்ஜென்ட். இது என்ன? கோடான்ஜென்ட். இதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் காட்டு செக் தீட்டா கொசிக் தீட்டா எக்ஸ்கியூஸ் மீ கொசிக் தீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார்முலாஸ் என்னென்ன? சைன் தீட்டா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். இது சைன் தீட்டா. காஸ் தீட்டா என்ன? adjacent side divided by hypotenuse.
cos theta is adjacent side divided by hypotenuse. Tan theta, what is tan theta? Tan theta is equal to sin theta by cos theta. ஓகேங்களா? ஸோ sin theta by cos theta என்னன்னா opposite by opposite divided by adjacent. மற்றபடி cosecant நம்மளுக்கு தெரியும். cosecant is 1 by sin theta, secant 1 by cos theta, cot theta 1 by tan theta. And உங்களுக்கு வந்துட்டு 0 டிகிரிக்கு what is the value of sin? What is 30, 45, 60, 90? அந்த டேபுலர் காலம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது as usual ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. ஓகேவா? ஃபார் சைன் காஸ் எப்படி எழுதணும்? சைனோட ரிவர்ஸ் காஸ். ஓகேவா? tan எப்படி? சைன் பை காஸ். அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்றபடி சைன், கொசிகன், சீக்கன், tan, காட் எல்லாமே வந்து அதோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? சரி, அதை நான் எழுதலை. இப்போ இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இல்லை, சம் ஆஃப் த ஐடென்டிட்டிஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐடென்டிட்டி என்ன? sin square theta plus cos square theta is equal to 1. sin square theta plus cos square theta is equal to 1. secant square theta minus tan square theta is equal to 1. cosecant square theta minus cot square theta is equal to 1. இது மூணு தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னு சொல்வோம். ஓகேங்களா? ஏன் இதை ஐடென்டிட்டிஸ்னு சொல்கிறோம்? ஃபார்முலாஸ்ன்னு சொல்லாமல் ஏன் இதை ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஐடென்டிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டொமைனுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அதை நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 90 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே எந்த வேல்யூவை நீங்கள் அதில் போட்டாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ப்ரெஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த எக்ஸ்ப்ரெஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னு சொல்வோம். ஓகேவா? சரி, இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். உங்களோட எக்ஸசைஸ் 3.1ல் தேர்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் வெரி சிம்பிள். குவாட்ரண்ட் என்னென்னு ஃபைன் பண்ணணும், கோடர்மினல் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு ஃபைன் பண்ணணும். சரி, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a cos theta minus b sin theta is equal to c. Show that a sin theta plus b cos theta is equal to plus or minus square root of a square plus b square minus c squareனு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுதான் வந்து given கண்டிஷன். இதை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளோட a cos theta minus b sin theta equal to c தான் given. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், a plus b, a minus b the whole square. அப்போ a square cos square theta plus b square sin square theta minus 2ab sin theta cos theta which is equal to c square, which is equal to c squareனு கிடைக்கும். கரெக்டா? which is equal to c squareனு கிடைக்கும். இப்போ எனக்கு என்னன்னா, இங்கே a sin thetaன்னு வேணும், இங்கே b cos thetaன்னு வேணும். இங்கே பாருங்கள், a cos theta b sin thetaன்னு இருக்குது. அப்போ நான் இங்கே காசை சைனாக கன்வெர்ட் பண்ணணும், இந்த சைனை காசாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? sin square theta plus cos square theta equal to 1. அப்போ cos square theta எப்படி எழுதலாம்? 1 minus sin square theta, 1 minus sin square theta. அதே மாதிரி sin square theta எப்படி எழுதலாம்? 1 minus cos square theta minus 2ab sin theta cos theta is equal to c square. ஓகேங்களா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க எல்லாத்தையும். a square minus a square sin square theta plus b square minus b square cos square theta minus 2ab
sin theta cos theta is equal to c squared. ஓகேவா? இப்போ எனக்கு கிடச்சிருச்சு a sin square minus b cos square இது கிடச்சிருச்சு. என்னென்ன இருக்குது? a square b square இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பாருங்கள் a square plus b square எழுதிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் a square sin square theta minus b square cos square theta minus 2ab sin theta cos theta equal to c square. இப்போ நல்லா கவனிங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன்னா a square sin square theta plus b square cos square theta plus 2ab sin theta cos thetaன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ a square plus b square minus இது பாருங்கள் a sin theta plus b cos theta whole square. a sin theta plus b cos theta whole square போட்டோன்னா a square sin square theta b square cos square theta plus 2ab sin theta cos theta. இது எப்படி எழுதுகிறோம்? a sin theta plus b cos theta whole square which is equal to c square. எனக்கு இந்த ரிலேஷன் வந்துருச்சு பாருங்கள் a sin theta plus b cos theta. இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ இது என்ன ஆகிடும்? a plus b square minus c square a sin theta plus b cos theta the whole square. இப்போ எனக்கு இது மட்டும்தான் வேணும். ஸோ என்ன பண்ணணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் a sin theta plus b cos theta which is equal to plus or minus square root of a square plus b square minus c square. Hence we proved. நம்மளோட ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி யாச்சு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணுன்னா என்ன செய்யணும்னு மட்டும் யோசிச்சா போதும். அந்த 3 ஐடென்டிட்டிஸில் எதை அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின். If cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta is equal to 1, prove that cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha is equal to 1. இதுதான் உங்களுக்கு given statement. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா இதுதான். பாருங்கள் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ இங்கே பீட்டா இருக்குது, எங்கே பீட்டா இருக்கோ ஆல்ஃபா இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் ஆக போகிற கண்டிஷன் என்ன அப்படின்னா காஸ் ஆல்ஃபாவும் காஸ் பீட்டாவும் சேம்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்துடும். அதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். சரி, ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன்ஸ் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகிறோம்? cos power 4 alpha into sin square beta plus sin power 4 alpha into cos square beta is equal to sin square beta cos square beta ன்னு வருமா? ஓகே, எல்சிஎம் என்னன்னா sin square beta cos square beta. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா sin square beta cos square beta ன்னு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே எதர் காசாக கன்வெர்ட் பண்ணணும், எதர் சைனாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்? சைனாக கன்வெர்ட் பண்ணுறேன். நம்மளோட இஷ்டம் தான். இப்போ எல்லாத்தையும் சைனாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி சைன் இல்லைனா காசாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டான்னு வந்துட்டாலே இந்த கொஷின் முடிஞ்சிடும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து காசாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ காசாக கன்வெர்ட் பண்ணனா என்ன ஆகும்? இது பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா கேன் பி ரிட்டன் as 1 minus cos ஸ்கொயர் பீட்டா. கரெக்டாக? இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ 1 minus cos square 1 minus cos square alpha whole square. ஏன்னா 1 minus cos square alphaன்றது தான் sin square alpha. பவர் 4 இருக்கிறதுனால அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம். இங்கே வெறும் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ 1 minus cos square beta into cos square beta is equal to இங்கே sin square beta cos square betaன்னு இருக்குது. எல்லாத்தையுமே காசாக தானே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ sin square beta எப்படி எழுதுவோம்? 1 minus cos square beta into cos square beta. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ்
cos power 4 alpha into cos square beta plus cos square beta minus cos square இது வந்து மல்டிப்ளை பண்ணணும்ல a minus b the whole square a square plus b square minus 2 cos square alpha into cos square beta which is equal to cos square beta minus cos power 4 beta. Correcta? Cos power 4 beta. இப்போ நான் என்ன பண்ண போறேன் cos power 4 alpha minus cos power 4 alpha cos square beta plus cos square beta plus cos power 4 alpha cos square beta minus 2 cos square alpha cos square beta இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க minus cos square beta plus cos power 4 beta which is equal to 0. எதெல்லாம் cancel ஆகுது பாருங்க இந்த term cancel ஆயிடும் இந்த term cancel ஆகுது அவ்வளவுதான் ரைட் அப்ப cos power 4 alpha plus cos power 4 beta minus 2 cos square alpha cos square beta is equal to 0. இங்க பாருங்க cos alpha cos beta 2 cos alpha cos beta a square plus b square plus minus 2ab. Okay, அப்ப a square னா என்ன cos square alpha plus cos square beta minus whole square is equal to 0. So ரெண்டு டைம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா cos square alpha is equal to cos square beta. அப்போ இந்த கண்டிஷனை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன் கிடச்சிரும் cos power 4 beta cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha is equal to 1. ஓகேவா புரிஞ்சுதுங்களா வெரி வெரி சிம்பிள். ஸோ கொஷினை பாருங்கள் அதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு நிமிஷம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதை யோசிக்கணும் யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சம்ஸ் போட்டணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ cos square alpha is equal to cos square beta தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி sin square ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் sin square alphaவும் sin square betaவும் ஈக்குவலாக அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணும் இப்போ cos square alpha is equal to cos square beta. What is meant by cos square alpha? 1 minus sin square alpha is equal to 1 minus sin square beta. 1 cancel ஆயிடும் நெகட்டிவ் cancel ஆயிடும். So sin square alpha is equal to sin square beta. இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha which is equal to 1. Hence proved. புரியுதுங்களா எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா நெக்ஸ்ட்டு 7th கொஷின் உங்களோட எக்ஸசைஸில் if x is equal to summation n is equal to 0 to infinity cos power 2n theta y is equal to summation n is equal to 0 to infinity sin power 2n theta z is equal to summation n is equal to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta. Theta lies between 0 to pi by 2. Then show that x, y, z is equal to x plus y plus z. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா இப்போ நல்லா பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம x என்ன y என்ன z என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சின்ஸ் சம்மேஷன் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் அ சீரீஸ் ரைட் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா சரி இப்போ x is equal to n is equal to 0 1 2 apply பண்ணோம். What happens when you apply n is equal to 0 theta plus cos power 2 theta 2 apply பண்ணோன்னா cos power 4 theta அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ cos anything power 0 என்ன 1 அப்போ 1 plus cos square theta plus cos power 4 theta plus போயிட்டே இருக்கு. இது என்ன சீரீஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பைனாமியல் சீரீஸில் 1 plus x square னு போயிட்டே இருந்ததுன்னா அது நம்ம எப்படி எழுதுவோம்
பைனாமியல் சீரீஸ்னு எடுத்துக்கலாம், அதை பைனாமியல் சீரீஸ்லையும் படிச்சிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், sum of n terms. ஓகே, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இல்லையா அது, x/1னா x, x²/xனா x. ஸோ உங்களுக்கு காமன் ரேஷியோ சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, 1/1 - x ஃபார்முலா. ஸோ 1/1 இங்கே எக்ஸ்ன்றது என்ன, cos square theta. ஸோ வாட் இஸ் 1 - cos square theta? இட் இஸ் sin square theta. இதே மாதிரி yக்கு கண்டுபிடிக்கணும். yக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள், sin power 0 theta plus sin square theta plus sin power 4 theta போய்கிட்டே இருக்கும். So that is nothing but 1 plus sin square theta plus sin power 4 theta இப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும். What is 1 plus? அதே ஃபார்முலா தான், 1/1 minus sin square theta. So 1 minus sin square theta is cos square theta. அதே மாதிரி z கண்டுபிடிங்க. z என்ன வரும், cos power 0 theta sin power 0 theta plus cos square theta sin square theta plus cos power 4 theta sin power 4 theta. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இது 1 plus cos square theta sin square theta plus போய்கிட்டே இருக்கும் plus cos power 4 theta ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ இது என்ன, அதே ஃபார்முலா தான், 1/1 minus cos square theta sin square theta. இப்போ இது வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம், xyz is equal to x plus y plus zன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், x plus y plus z மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1/sin square theta plus 1/cos square theta plus 1/1 minus cos square theta sin square theta. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும், இங்கே sin square theta cos square thetaன்னு வருமா, இங்கே cos square theta plus sin square theta plus 1/1 minus cos square theta sin square theta. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், cos square theta plus sin square theta என்ன, 1. ஸோ 1/sin square theta cos square theta plus 1/1 minus cos square theta sin square theta. ஓகே, இப்போ அகைன் இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். அகைன் இதை எல்சிஎம் எடுத்தோன்னா sin square theta cos square theta into 1 minus cos square theta sin square theta. இங்கே என்ன வரும், 1 minus cos square theta sin square thetaன்னு வரும். இங்கே sin square theta cos square thetaன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன டினாமினேட்டரில் 1/sin square theta cos square theta 1 minus cos square theta sin square theta. நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம், xyzன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லைங்களா. இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் பாருங்கள், 1/sin square theta into 1/cos square theta into 1/1 minus cos square theta sin square theta. இங்கே பாருங்கள், 1/sin square theta is x, 1/cos square theta is y, 1/1 minus cos square theta sin square theta is z. So this can be written as x, y, z. So x plus y plus z is x, y, z. ப்ரூவ் பண்ணியாச்சா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை ஒரு நிமிஷம் கொஷினை பார்த்து திங்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் ரிமைனிங் கொஷின்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லெக்சர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, thank you.